ஹே கைஸ், நீங்கள் ஆல்ரெடி பற்றி தனிப்பட்ட எபிசோட் 9 தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள லைக் மறந்து பண்ணிருக்கேன். ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ வாங்கிருக்கூடிய ஃபிஸ்ட்லால் கூட சண்டை இருக்கான்னு ரெடியாக இருந்திருப்பேன். ஏன்னா அவனுக்குள்ள டீமன் ஸ்பிரிட் இன்கரேட் ஆகிருக்கும். அந்த பவர் மூலமாக இந்த ஆள் அடிச்சிடலான்னு சொல்லி தான் அவனும் ரெடியாக இருந்திருப்பேன். அவரும் ஷாக்காராரு, எப்போ அந்த பவரை அப்டேட் பண்ணேன். 3 மாதமாக இருந்தேன். 3 மாதமும் ஒழுங்காகவே ட்ரைனிங் எடுக்கல. இந்த லைப்ரரியில் தான் கொஞ்சம் மாதம் போனேன். அதுக்குள்ளாட்டி எப்போ அப்டேட் பண்ணேன்னு சொல்லி இவருக்கு ஷாக்காக இருந்தாலும் ஒரு பிளேயரு என்னை வந்து சேலஞ்ச் பண்ணேன். இவர் ஒரு ரேக்கராக இருந்திருப்பார்ல, அதனால் இவரோட தன்மானம் போயிருந்து சொல்லி இப்போ ஒரு தகராறு பண்ணிட்டு இருந்திருப்பார். அங்கே இருக்கவனு கூட பயங்கரமாக சண்டை கொடுப்பார். நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக இவரை தோக்கடிச்சு ஒரு புது ரெக்கார்டை செட் பண்ணி சொல்லி நம்ம ஹீரோ அந்த டீமன் ஸ்பிரிட் பவர் இருக்குல்ல, அது மூலமாக அடிச்சிருப்பேன். இவனுக்கு ஆல்ரெடி ஹெட்குலர்ஸோட பவர் தான் இருக்கும். இந்த டீமன் ஸ்பிரிட் பவர் அது கூட ஃபியூஷன் பண்ணி அடிச்சோம்னா இந்த ஆளை கண்டிப்பாக தோக்கடிச்சலாம் சொல்லி நம்ம ஹீரோ 2 ஓவரை யூஸ் பண்ணி அவர் அடிக்க ட்ரை பண்ணிப்பேன். அவர் செமையாக வெறியாக இருப்பார். இந்த டீமன் ஸ்பிரிட் பவர் உனக்கு இருக்குது, ஆனால் அது ஒன்றும் ஃபுல்லாகவே உனக்கு இல்லை. அதோட பாதி பவர் தான் ஒன்று இருக்குது. உண்மையான பவர்னா என்னென்னு நான் காட்டுறேன்னு சொல்லி அவரும் என்ன அவரோட ஃபிஸ்ட் பவரை காட்டியிருப்பாரு. இது அவரோட 59 ஃபிஸ்ட் பவர் டெக்னிக்காக இருக்கும். அந்த பவர் வச்சு நம்ம ஹீரோ அடிச்சிருப்பாரு. அவனால் தாக்கு பிடிக்கவே இருக்காது. அவனும் தடுத்து ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல ஏற்பட்ட பிளாஸ்ட்ல அவ்வளோதான், நம்ம ஹீரோ இருக்கவே மாட்டேன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இன்னுமே என்ன ஃபிஸ்ட்லால் கூட சண்டை இருப்பேன். 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுருப்பாங்க. சண்டை கொடூரமாக இருந்திருக்கும். எங்களுடைய ஃபிஸ்ட்லால் அப்படின்னா அவனோட மூஞ்சியை பேக்கறதுக்கு பின்னா அடிச்சிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸில் வாங்கியிருப்பேன். இல்லாட்டி அவ்வளோதான், அவன் மூஞ்சி செதஞ்சு போயிருக்கும். நம்ம ஹீரோக்கு வயலண்ட் ரத்தமாக வந்து இருக்கும். இதுக்கு மேலே விட்டோம்னா அந்த ஃபிஸ்ட்லால் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நம்மள்ட்ட ஆல்ரெடி அந்த டீமன் ஸ்பிரிட் பவர் இருக்குது. அதை மட்டுமே நம்மளால நம்பி இருக்க முடியாது. ஏன்னா அதோட பவர் பாய் தான் இருக்கும். ஹெட்க்ளோஸோட பவர் வச்சு யூஸ் பண்ணலாம். ஹெட்க்ளோஸோட பவர் தான் நமக்கு இருக்க கடைசி நமக்கு இருந்துட்டு அவன் சின்ரைஸ் பவர் மூலமாக அவரோட அட்டாக் அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணியிருப்பேன். இப்போ நோட் பண்ண அடுத்த செகண்ட் பண்ணா ஹெட்க்ளோஸோட பவர் இருக்குல்ல, அந்த பவர் பண்ணால் ஃபியூஸ் பண்ணி பரவ வச்சுருப்பேன். இந்த பவர் இவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், அவரோட அட்டாக்கை பிளாக் பண்ணி அவரே போட்டு தரக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம ஹீரோ இதுக்காக வெயிட் பண்ணிப்பேன். ஹெட்க்ளோஸோட பவர் இருக்குல்ல, அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை வச்சு இவரோட அட்டாக்கை தடுத்துருப்பேன். எப்படா என் அட்டாக்கை தடுத்தான்னு சொல்லி அவர் சாக்காயிருப்பாரு. ஃபிஸ்ட்லாலோட பவரை இவர் தடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் இன்னொரு கை சும்மா தானே இருக்கு, அதை வச்சு கத்தி வச்சு ஒரு போட்டு நெஞ்சை சேர்த்து போட்டுருப்பேன். அவர் உயிரோட தான் இருப்பார். இந்த சின்ன கத்தியெல்லாம் அவர் எதுவுமே பண்ணியிருக்காது. என்ன நெஞ்சில் மட்டும் காயம் ஏற்படுத்துக்கும். இவர் மறந்து போயிருப்பார். இது வரைக்கும் ஒரு உடம்புல இந்த மாதிரி ரத்த காயம் வந்து இல்லை. முக்கியமாக சண்டேல இந்த மாதிரி ஒரு ரத்த காயம் வந்ததே கிடையாது. என் மேலேடி அட்டாக் பண்ணி ஆடான்னு சொல்லி அவர் சந்தோஷமாக சாக்காயிருப்பார். ஏன்னா இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் யாருமே இந்த அளவுக்கு காயம் ஏற்படுற மாதிரி இவர் அடித்ததே கிடையாது. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவரும் பெருந்தன்மையாக விட்டு கொடுப்பாரு. இப்படியே சண்டை ஓச்சுனா இவரால் நம்ம ஹீரோவா சாட்டை தோக்கடிக்க முடியும். இவர் ஒரு ரேங்கரு, அதான் நம்ம ஹீரோ ஒரு பிளேயர் தான். பரவாயில்ல, பையன் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், அதனால் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி இவரும் தோத்துட்டேன்னு விட்டுருப்பாரு. நம்ம ஹீரோ இந்த செகண்ட் ட்ரையலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருப்பேன். இவன் என்னடா போக எல்லா ட்ரெயினும் ஜெயிச்சுக்கிட்டேன்னு சொல்லி அங்கே இருக்க பெருசு சாக்காக இருந்திருப்பாரு. ஏன்னா இப்படியே போச்சுன்னா இவன் நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுவா. இது வரைக்கும் இவங்க டெஸ்ட்டை பாஸ் பண்ணி எவனுமே அந்த ஃப்ளோர் போனதில்ல. முக்கால்வாசி பேர் இதில் எப்படின்னா தோற்று போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில ரேரான பீப்புள் மட்டும் தான் போவாங்க. நம்ம ஹீரோ இந்த ட்ரெயினில் பாஸ் பண்ணியிருப்பேன். அங்கே இருக்கக்கூடிய லாட்ஸ் எல்லாமே இதை பற்றி தான் பேசிடுவாங்க. நீ எப்போ தோற்று போனேன், அதுவும் இல்லாமல் ஊரில் இருக்க 50 பேருமே என்ன லைப்ரரின்னு தான் வந்துருப்பாங்க. லைப்ரரியில் எல்லாமே லோ லெவல் புக்காக தான் இருக்கும். அந்த ஹை லெவல் புக் எல்லாத்தையும் ஒரு டோருக்கு பின்னாடி தான் வச்சுருப்பாங்க. லோ லெவல் புக்கை படித்தே நம்ம ஹீரோ ஒரு மாதத்துல எப்படின்னா அந்த டீமன் ஸ்பிரிட் எப்படி கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டானா, அந்த டீமன் ஸ்பிரிட்டை உடம்புக்குள்ள கொண்டாட்டானான்னு சொல்லி எல்லாமே 2 போய் தான் முன்னாடி லைப்ரரியில் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க அந்த பவரை இன்க்ரேட் பண்ணலாம் தான் வந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எந்த புக்கை படித்து அந்த பவரை இம்ப்ரூவ் பண்ணான்னு எவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவலாக தான் இவன் போக இந்த மாதிரி பவரோட இருந்தானா அவன் கூடிய சீக்கிரமே ஒரு ஹை லெவலான ரேக்கர் ஆகிடுவேன். அப்புறம் உங்கள் கூட சண்டை வரக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லி இருக்கவங்க எல்லாத்தையும் அவனுக்கு கிண்டல் பண்ணிப்பேன். தோற்று போயிட்டு ரொம்ப பேசாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிப்பாங்க. நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிறேன். அவனுக்கு இன்னும் அடுத்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன் நடந்த விஷயத்தெல்லாம். நம்ம மட்டும் ஹெட்க்ளோஸோட பவர் வச்சு அட்டாக்கை தடுக்காமல் இருந்தோம்னா நேரம் நம்ம தான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தோற்று போயிருந்தோம். நம்ம இப்போ புது ரெக்கார்டை செட் பண்ணி சொல்லி இவனும் புதுசாக ஒரு பவர் கிடச்சிருக்கோம். அது செக் பண்ணி பார்க்கலாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கல. இவனை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுப்பாங்க. அதாவது டீமன் கிங் இருக்கல, அவர் நம்ம ஹீரோ பார்க்கணும்னு இருப்பாரு. இது வரைக்கும் அவர் யாருமே அப்படி கூப்பிட்டதில்லை. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறா. உள்ளே போனால் ஒரு பயங்கரமான ஆறாக வந்திருக்கும். இது ஈவில் ஆறாக நம்ம ஹீரோ நோட் பண்ணியிருப்பேன். இவன் வச்சிருந்தால எக்கு அந்த எக்லேருந்து ஒரு சவுண்ட் வந்துருக்கும். பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஆறாக வந்திருக்கும். எக்லேருந்து சவுண்ட் வந்துருக்கும். என்னடா ஒரே கோயின்சிடன்ஸாக இருக்கேன்னு பார்த்துக்கல. அந்த டீமன் கிங்கும் நம்ம ஹீரோட ஸ்வாடை பார்க்குறாரு. அந்த ஸ்வாடை அவருக்கு ரொம்ப எப்படி இருக்கும். எனக்கு அதை தெரியாப்பான்னு கேட்கல. நம்ம ஹீரோ முடியாதுப்பேன். சரி உன்னை நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா உனக்கான கடைசி ட்ரையல் அதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் என் கையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இந்த நிலைமையான ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணதில்லை. நீ என்னன்னாலும் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். உனக்கான கடைசி ட்ரையல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பண்ணி இவரும் ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. நம்ம ஹீரோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன். கை உணர்ந்த நிலைமையில நம்மளை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி தான் அவனும் கான் வந்திருப்பேன். நம்ம ஹீரோவை அவரும் ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த பேரியர் கிரியேட் அடுத்த செகண்ட் பண்ணால் இலூஷனில் வாங்கி காணாம போக பார்த்துப்பேன். ஜஸ்ட் விசில் பண்ணால் அவர் தான் பிடிச்சிருப்பாரு. இல்லாட்டி நம்ம ஹீரோ எப்போயோ கோமாக போயிருப்பேன். இந்த இலூஷன் பேரியர் எப்போ கிரியேட் பண்ணி தான் நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்க்குறேன். அது ஒரு காட்டுப்பதியாக இருக்கும். இந்த காட்டுப்பதிக்கு இப்போ நம்மளை கூட்டிகிட்டு வரான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எதுவும் புரிஞ்சிருக்காரு. இப்போ தான் அவர் முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. இந்த இடத்துல இது வரைக்கும் யாருமே வந்ததில்லை என்னையே தவிர. ஆனால் எதுக்காக திரும்ப கொண்டு நான் கூப்பிட்டுருக்கேன். இந்த இடத்துல தான் இத்தனை வருஷம் நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் தான் கூட்டிட்டு இருந்தேன். இந்த இடத்துல டீமன் லார்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்காது. ஒன்லி டீமன் கிங் இருக்காங்களே அவங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்கும். உன்னோட பவர் எப்படி இருக்குது, உனக்கு அந்த டீமன் ஸ்வீட் பவர் கிடச்சி அந்த பவரை காட்டுன்னு இல்லை. இதனால் ஃப்ளேம் பவர்லாம் யூஸ் பண்ண முடியும் போது
போக கொஞ்சம் நல்லா கற்றுக்குறேன்னு நினைக்கிறேன். நல்லா அதை பவரை யூஸ் பண்ணிக்க. இந்த பவர் இருக்கல ரேரு, பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, யாருக்குமே கிடைக்காத பவர் உனக்கு கிடச்சிருக்கு, அதனால் நல்லா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி அவர் அட்வைஸ் போட்டுப்பாரு. நம்ம ஹீரோ எதுக்கு அந்த இடத்துக்கு என்னை கூட்டி அதை சொல்லி அந்த மாதிரி பார்த்துக்கிருப்பேன். இப்போ தான் அந்த இடத்துல டிவைன் ஃப்ளேம் அப்படின்ற ஒரு ஃப்ளேம் பவர் இருந்திருக்கோம். நம்ம ஹீரோவை பார்த்து மிரண்டு வந்துருப்பேன். இந்த டிவைன் ஃப்ளேம் இருக்குல்ல, இதை தான் இத்தனை வருஷமாக அப்படின்னா இந்த பெருசு இருக்கல அவர் பாதுகாத்துக்கு வந்து இருந்திருப்பாரு. இது எதுக்கே பாதுகாக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டால் இவங்களோட வம்சாவளி எல்லாமே இந்த டிவைன் ஃப்ளேமாக பாதுகாத்துப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த டிவைன் ஃப்ளேமோட பவர் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தோன்னே தந்துவது. இது இவனோட பாஸ்ட் லைஃப்பில் அவுட்டர் காட்ஸ்னு தோணுல, அந்த டவருக்கு பக்கத்துலேயே எப்படின்னா அவுட்டர் சைடில் இந்த அவுட்டர் காட்ஸாக இருப்பாங்க. அவன் கூட சண்டை ஓடல இந்த அதே ஆறு தான் இங்கே இருந்திருக்கும். இது எதுக்காக அவர் ப்ரொடக்ட் பண்ணாது இல்லை, நம்ம ஹீரோக்கு எதுவும் இருக்காது. இதனால தான் இவன் வச்சிருந்த எக்லேருந்து ஒரு சவுண்டு வந்திருக்கான். இந்த ஆறாவை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட ஜெய்ஜாண்டிஃபிகேஷன் பவர் இருக்குல்ல, அதையும் பண்ணி அவன் யூஸ் பண்ணலான்னு இருந்திருப்பேன். ஏன்னா அதை மொத்தமாக பொறுத்தெல்லாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் இங்கே இருக்கவே சொல்கிறாரு, இதை நாங்கள் இத்தனை வருஷமாக ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலே டவரில் இருக்கவங்களாம் இதை பற்றி தெரியாமல் இருப்பாங்க, இவங்க இத்தனை வருஷமாக இதெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் பெரிய பிரளயத்தே இருப்பது. இதே என்னடானா இவன் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ வேலை சாக்க இருப்பேன். இவங்களோட கும்பல் அதனால தான் தனியாக வச்சுட்டு இருப்பாங்க. இவங்களோட சிட்டியே தனியாக தான் இருக்கும். இந்த சிட்டிக்கு வரணுனாலே இப்போ என்ன ஒரு பேரியர் கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேரியருக்குள்ளே அவங்க பார்த்து வரணும், அப்படி இல்லாட்டி வழி தவறி தொலைந்து போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து யோசிச்சு பார்க்குறேன், எதுக்காக அந்த டிவைன் ஃப்ளேமை பாதுகாக்கிறேன் எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் இவங்க இதெல்லாம் ப்ராஃபஸி சொன்னது, ஒரு ஜோதிடம் சொன்னது, அதனால தான் இவங்க எல்லாம் பாதுகாத்துட்டு வராங்க சொல்லி அந்த பெருசு சொல்லியிருப்பாரு. இதுவாக ஜோதிச்சு நம்ம ஹீரோக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. இந்த டிவைன் ஃப்ளேம் தான் உன்னைய சூஸ் பண்ணணும், அது உன்னை சூஸ் பண்ண மட்டும்தான் நான் உன்னைய நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு அனுப்பேன், அப்படி இல்லைனா இந்த ஃப்ளோரில் நீ வந்து ஃபெயிலாக போயிடுவா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ சாக்கிறேன், ஏன்னா இதை நம்பி தான் வந்திருப்பேன். இவர் என்னன்னா பொசுக்குன்னு இப்படி சொல்லியிருப்பாரு, கையில் ஆல்ரெடி அடிபட்டுக்குன்னு இல்லை, உனக்கு எந்த வித காயம் ஏற்படாது, உன்னை நான் வெறும் டிவைன் ஃப்ளேம்க்குள்ள தான் போகிறேன், அந்த டிவைன் ஃப்ளேம் உன்னை குவாலிஃபை பண்ணிட்டேன்னு சொல்லணும், அப்படி சொன்னால் மட்டும் தான் உன்னை நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு அனுப்பின்னு அவரும் சொல்லிப்பாரு. அந்த டிவைன் ஃப்ளேம்க்குள்ளே இது வரைக்கும் எவனுமே போனதில்லை, போனாங்கன்னா உயிரோடு இருந்ததே கிடையாது, அந்தளவுக்கு கொடூரமாக இருக்கும். இவரே அதுக்குள்ளே போனான்னா ரெசிஸ்ட் பண்ணுறது கஷ்டம் தான். நம்ம ஹீரோ இதுக்குள்ளே போய் தான் ஆகணுமான்னு சொல்லி யோசிச்சு பண்ணிருப்பேன். வேறு வழியே இல்லை, கடைசி லெவல் போகணும், இந்த லெவலில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகணும்னா இதை போய் தான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பண்ணால் அந்த டிவைன் ஃப்ளேமுக்குள்ளே அதுக்குள்ளே போயிருப்பேன். இவன் கையில் வச்சிருந்தால எக்கு, அந்த எக்கு போயிருந்தா இவனுக்கு பவரை கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த எக்கோட பவரை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டிவைன் ஃப்ளேம்லாம் ஒதுங்கி போகிற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவன் அதை சூழ்ந்திருக்கும். இவன் மனசில் இருக்க எல்லா கோபம் வெறி எல்லாத்தையும் தான் அதுவும் தூண்டி விடுது. முக்கியமாக பயம் இருக்குல்ல, அந்த உணர்வு தான் அதுவும் தூண்டி விட்டுருக்கோம். நம்ம ஹீரோவில் தாக்குப்பிடிச்சி நிற்க முடிஞ்சிருக்காது. இதுதான் அந்த உண்மையான டிவைன் ஃப்ளேம் பவராக இருந்திருக்கும். அது ஒரு ஈவில் ஆராதனை, அதனால தான் இவனோட எல்லா கோவம் வெறி எல்லாத்தையும் அதுவும் தூண்டி விட்டுருக்கோம். இவனோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமும் அப்படின்னா அவன் கண்மணி வந்து போயிட்டு இருந்திருக்கான். இந்த முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையும் ஈவில் ஆராத அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த முட்டை என்னன்னு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. அது ஒரு பீஸ்டாக இருக்கும்னு யோசிச்சுப்பேன். அதே மாதிரி யாராவது இங்கே இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஃப்ளேமை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த டிவைன் ஃப்ளேமை ரெசிஸ்ட்லாம் ட்ரை பண்ணிப்பேன். பாஸ்ட் லைஃப்பில் பல பேர் தேர்ந்திருப்பேன், இவனுக்கு கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே இழந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். இந்த வாட்டி உன்ட்ட தோக்க மாட்டேன், இந்த அவுட்டர் கார்ட்ஸ் மொத்தத்தையும் பின்னா நான் வேரோட அழிப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இதை ரெசிஸ்ட் பண்ணி இருந்திருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னா அந்த டிவைன் ஃப்ளேம் இருக்குல்ல, அது இவன் உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்குது. இவன் அப்படியே அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் தான் இவன் வச்சிருந்தால எக்கு, அந்த எக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இவன் கையில் போட்டிருந்தால அந்த க்ளவுஸ், இன்விசிபிள் க்ளவுஸ், அந்த க்ளவுஸில் இருக்கக்கூடிய டார்க் டிவைன் கிறிஸ்டல் இருக்குல்ல, அந்த டார்க் டிவைன் கிறிஸ்டலும் இந்த டிவைன் ஃப்ளேமும் அப்படியே மெத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இந்த டிவைன் ஃப்ளேம் ஸ்கில் அப்படின்னா அவனே அப்சர்வ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த டிவைன் ஃப்ளேமோட ஸ்கில்லு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ இந்த ட்ரெயிலில் ஜெயிச்சிட்டான்னு வந்திருக்கோம். எப்போ அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அங்கே இருக்கிற பெருசாக சாக்கானிருப்பார். அந்த டிவைன் ஃப்ளேமோட பவரை இவே வேறு வச்சுருப்பேன். இதை பார்த்து அவர் மைண்டு போயிருப்பார். காலங்காலமாக இந்த டிவைன் ஃப்ளேமை அவர் ப்ரொடக்ட் பண்ணியிருப்பார். இப்போடா நம்ம ஹீரோ அசால்ட்டாக எதுவும் வந்துட்டான்னு சொல்லி அவருக்கு எதுவுமே நம்ம ஹீரோ அடுத்த வட்ட தான் வந்து பேசுகிறேன். நம்ம ஹீரோவால் இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். இவரும் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லியிருப்பேன். அது கூட இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வார் வரப்போகுது. அதனால் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு வேளை அப்படி வார் வர்ற மாதிரி இருந்தால் அவனை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ கிளம்பிருப்பேன். வெறும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் 11th ஃப்ளோருக்கு தான் வந்துருப்பேன். இந்த 11th ஃப்ளோரில் ஸ்டார்டிங்கில் இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவனும் பிளேயர் யாராச்சும் கிடைப்பாங்கன்னு சொல்லி டீம் டெஸ்ட்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். இவனுக்கு ஒரு கேவலமான டீம் தான் வந்திருப்பாங்க. 3 வாட்டி இதில் டெஸ்ட்டில் நான் ஃபெயில் ஆகி போயிட்டேன். எனக்கு இந்த வாட்டி ஒரு டீம் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த டீமோட லிஸ்ட் அதே செக் பண்ணி பார்க்குறேன். இருக்கிற பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் எல்லாமே வேறு டீமில் இருந்திருப்பாங்க. அந்த டீமுக்கு நம்ம போகலாமான்னு சொல்லி இவனு யோசிச்சிருப்பேன். ஆனால் வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இவனுக்கு கிடைச்ச டீமில் நம்ம ஹீரோட பேர் தான் இருக்கும். அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே, அது சரியான கொடூரமாக தான் ஆச்சு. அவனுக்கு லக்கில் என் டீம்ல வந்து சேர்ந்துட்டேன். இந்த டீமில் எல்லாருமே உதவாக்காரங்க, என்னையும் சேர்த்தான்னு சொல்லி இவனும் பார்த்துப்பேன். நம்ம ஹீரோவும் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்துருப்பேன். அந்த ரூமில் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ரூம் கிடைக்கும். நம்ம ஹீரோட தான் எக்கச்சக்கமான காசு இருந்துங்க, ஆஸ்கார் காசு, அதாவது ஜாக்கர்ஸ் நையில் உல்ஃபு மாம்படி போட்டு அவையில் அடிக்கல அப்படின்னா இவனுக்கு கிடத்துருக்கும். அந்த காசு எல்லாத்தையும் கொடுத்துப்பேன். இது எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிப்பேன். இவன் கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து பேசியிருப்பேன். இதுதான் மெயினான அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னன்னு தெரியல. ஆனால் இதுவும் என்ன இவனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் காட்டிருக்கோம். நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான மெட்டீரியல் வாங்கிருக்கான்னு தான் இருந்திருப்பேன். அதான் அடமாண்டியம் கிறிஸ்டலாக இருந்திருக்கும். இதை வச்சு அவன் எடுத்து என்ன பண்ண போதான் தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியும். அவசரமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா வீடியோலாம் மகப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சீன் வீடியோ டேக் கேர். பை கைஸ்.